அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒன்பதாவது நாளினுடைய தராவீஹை தொழுகிற வாக்கியத்தை எல்லாம் நம் அனைவருக்கும் கொடுக்கிறான். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், யார் இந்த ஒன்பதாவது நாளினுடைய தராவீஹை தொழுதீர்களோ அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய இபாதத்தினுடைய நன்மைகள் கிடைக்கும் என்று சொல்வார்கள். எனவே வல்லர் ரஹ்மான் இங்கு அமர்ந்திருக்கிற நம்ம அனைவருக்கும், நம்மோடு தொழுத அனைவருக்கும் அந்த நன்மைகளை தந்தருள் புரிவானாக. இன்றைய தினம் ஓதப்பட்ட வரலாறு வாழ்க்கைக்கு தேவையான வாழ்வியல் சம்பந்தமான ஒரு வரலாறை இறைவன் திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். எந்த வரலாறையும் இறைவன் அழகிய வரலாறு என்று குர்ஆனிலே குறிப்பிட்டது கிடையாது. ஆனால் ஒரே ஒரு வரலாற்றை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற போது இது அழகான வரலாறு என்று குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களினுடைய வரலாறு. இன்று ஓதப்பட்ட சூரத்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களினுடைய சூரா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், الرؤيا الصادقة جزء من 46 جزء من النبوة. நபித்துவத்திலிருந்து பங்குகளிலே சித்துவ அறுபூன நபித்துவத்தினுடைய பங்குகளிலே 46வது பங்கை கனவு என்பது ஒரு பிரத்யேகமான சிறப்பை பெற்றிருக்கிறது என்று சொல்வார்கள். கனவிலே தொடங்குகிற இவர்களினுடைய வாழ்க்கை கனவிலே முடிவடையும். அந்த அடிப்படையிலே நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த சூறாவில் இருந்து கிட்டத்தட்ட 101 படிப்பினைகளை இமாம்கள் கிதாபுகளிலே பதிவு செய்கிறார்கள். ஆனால் 101 நான் சொல்ல போகிறதுக்கு பயந்துடாதீங்க. 5 படிப்பினைகள் மட்டும் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை இதிலிருந்து இமாம்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதை நாம் பார்ப்போம். முதலாவது படிப்பினை என்னவென்றால், கனவு என்பது மார்க்கத்திலே ஒரு மிகப்பெரிய அங்கம் வகிக்கக்கூடிய ஒன்று. அந்த அடிப்படையில் அந்த கனவை பற்றி சொல்கிற போது யாரிடத்திலேயும் நாம் அதை பற்றி கூறக்கூடாது. அப்படியே நீங்கள் பார்த்த கனவை யாரிடத்திலாக நீங்கள் சொன்னால் உங்களுக்கு நல்லதை நாடக்கூடியவர்களிடத்தில் மட்டுமே, குறிப்பாக அதை பற்றிய விளக்கம் தெரிந்தவர்களிடத்தில் மட்டுமே அந்த கனவை நீங்கள் சொல்ல வேண்டும் என்பதை இமாம்கள் இந்த சூறாவினுடைய முதல் படிப்பனையாக எடுக்கிறார்கள். ஏன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சின்ன பையனாக இருக்கிறாங்க. நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகனாகவும் இவர்கள் இருக்கிறார்கள். இவங்க கூட பிறந்தவங்க புனியாமீன்னு சொல்லி இன்னொரு சகோதரர். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க யாருன்னா, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 மகனார், இஸ்மாயில் இஸ்ஹாக் அப்படின்னு 2 மகனார். அதில் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்கிற ஒரு மகனாருக்கு பிறந்தவர்கள் தான் நபி யாக்கூப். அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாமோட பிறந்தவர்கள் புனியாமீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு இன்னொரு மனைவி யார் இருந்தாங்க, அவங்களுக்கு மொத்தம் 10 குழந்தைகள். அப்போ ஆக மொத்தம் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு மொத்தம் எத்தனை சகோதரர்கள்? 11 சகோதரர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு இருந்தாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சின்ன பையனாக இருக்கிற போது ஒரு கனவை பார்க்கிறார்கள். அந்த தந்தை இடத்திலே அந்த கனவையும் சொல்கிறார்கள். என்ன கனவுன்னா, யா அபத்தி இன்னி ரஅய்து 11 கௌகபன் வஷம்ஸ வல் கமர ரஅய்துஹும் லி சாஜிதீன். என்னுடைய தந்தையே, நான் எனது கனவிலே 11 நட்சத்திரங்களை பார்த்தேன். அந்த 11 நட்சத்திரங்களும் இன்னும் சூரியனும் சந்திரனும் அதோடு சேர்ந்து எனக்கு சஜதா செய்வதை நான் பார்க்கிறேன் அப்படின்னாங்க. இந்த கனவை கேட்டுவிட்டு நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், லா தக்ஸுஸ் ருயாக, இந்த உன்னுடைய கனவை யாருக்கிட்டையும் சொல்லாத. அப்படி நீ சொன்னேன்னு சொன்னால் ஷைத்தான் விளையாடி விடுவான், சூழ்ச்சி செய்து விடுவான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எப்படியோ அந்த சகோதரர்களுக்கு தெரிந்து அதன் மூலமாகத்தான் அவர்களுக்கு பிற பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படும். அப்போ இந்த கனவை பற்றி சொல்கிற போது கனவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 வகையாக சொல்லுவாங்க. ஒன்று ருயா மினல்லாஹ், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருகிற கனவுகள். இது உங்களுக்கு நற்செய்தியாகவும் இருக்கும் அல்லது எச்சரிக்கையாகவும் இருக்கும். ஒருத்தர் நல்லவராக இருந்தால் அவருக்கு ஒரு கனவு தெரிகிறது என்று சொன்னால் அதன் மூலமாக அவருக்கு அது நற்செய்தியாக இருக்கும். அதே ஒரு தீயவராக இருக்கிறார், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவருக்கு கனவு
வருகிறதுன்னு சொன்னால் அது அவருக்கு எச்சரிக்கையாகவும் இருக்கும். கனவுலகத்தினுடைய மாமேதிகளில் இவரு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அவங்கள்ட்ட ஒரு மனிதர் வந்தார். வந்து கேட்டாங்க, நான் பாங்கு சொல்கிற மாதிரி கனவு கண்டேன், அப்போ இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னாங்க. அப்போ இவரு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொன்னாங்க, அப்படின்னா உங்களுக்கு ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான்னு சொன்னாங்க. அதே சமயத்தில் இன்னொருத்தர் வந்தார். அவர் கேட்டாரு, இமாம் அவர்களே, நானும் பாங்கு சொல்வதை போல கனவு கண்டேன் அப்படின்னாரு. அப்போ இமாம் அவங்க சொன்னாங்க, நீ பெரிய திருடனாக இருக்க, உனக்கு அதுக்கு உண்டான தண்டனை கிடைக்கும்னு சொன்னாங்க. பக்கத்தில் இருந்த அந்த மாணவர் கேட்டாரு, 2 பேர் கண்ட கனவும் ஒன்றுதான், ஆனால் நீங்கள் சொல்லுகிற விளக்கம் வேறு வேறாக இருக்கிறதே, என்ன காரணம்னு கேட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, முதல்ல வந்து கனவு விளக்கத்தை கேட்டவர் ரொம்ப நல்லவர், தொழுகையாளி, இபாதத்துசாலி. ஆனால் அல்லாஹ் அதை பற்றி குர்ஆனிலே சொல்கிற போது அத்தின் பின்னாஸ் பில் ஹஜ்ஜி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட பாங்கு சொல்லுங்கள், ஹஜ்ஜுக்காக வேண்டி மக்களுக்கு அழைப்பு கொடுங்கள், அதை சேர்ப்பது என்னுடைய வேலைன்னு அல்லாஹ் சொன்னான். அதனால அவருக்கு அந்த விளக்கம். இன்னொருத்தருக்கு அவர் திருடர்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, சூரத்து யூசுப் என்கிற சூறால யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட வெளியில போவாங்க. போகிற போது அத்தன முஅத்தினுன், ஒரு அழைப்பாளர் அழைப்பார், ஓ திருடர்களே, நீங்க அரசருடைய அரசவையிலிருந்து ஏதோ ஒரு பொருளை எடுத்துட்டு போயிட்டீங்கன்னு அழைப்பார். அப்ப அந்த விளக்கத்தை வைத்து இவர் மோசமானவர் என்பதால் அந்த விளக்கத்தை நான் கொடுத்தேன். அப்ப இதிலிருந்து என்ன எழுதுவாங்கன்னா, கனவை யாரிடத்திலையும் சொல்லக்கூடாது. அப்படியே நீங்கள் சொன்னாலும் உங்களுக்கு யார் அதை பற்றிய விளக்கங்களை நன்கு அறிந்தவர்களோ அவர்களிடத்தில் சொல்லணும். ஏன்னா அபிசாசனம் இப்படி சொல்லுவாங்க, கனவுக்கு நீங்கள் யாரிடத்தில் ஒரு விளக்கம் கேட்டு அவர்கள் அதை தவறான விளக்கத்தை சொல்லிவிட்டால் அவ்வாறாகவே அது நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கனவுகளிலே சஹருடைய நேரத்திலே பார்க்கிற கனவுகளுக்கு பரக்கத் அதிகமாக இருக்கிறது என்று சொல்வார்கள். ஏன்னா சஹருடைய நேரத்திலே அல்லாஹ்வினுடைய பரக்கத்துகள் இறங்குகிறது. அதே மாதிரி கெட்ட கனவை பற்றி ஸல்லல்லாஹு சொல்கிற போது, நீங்கள் ஏதாவது கெட்ட கனவை பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் எழுந்திரிச்சு இடது பக்கமாக 3 தடவை தூண் என்று உமிழ்ந்து விட்டு உங்களுடைய டைரக்ஷனை மாற்றி படுங்க அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அதை விட்டு உங்களை மாற்றி விடுவான், உங்களை காப்பாற்றுவான் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி கெட்ட கனவுகளை பற்றி சொல்கிற போது ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஒரு மனிதன் கனவு பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் அந்த கனவுகளிடத்திலே நல்ல கனவாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் யாரெல்லாம் இந்த கனவை இதனுடைய நற்பாக்கியத்தை எனக்கு கொடுத்து துஆ செய்யணும். அதை கெட்ட விஷயத்தை பார்த்தால் அல்லாஹ்விடத்திலே பாதுகாவலும் தேட வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. 2வதாக இந்த சூறாவினுடைய பலன்களிலே சொல்கிற போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தையிடத்திலே, யா அபதி, என்னுடைய பாசத்திற்குரிய தந்தையே, நான் இந்த மாதிரி கனவு பார்த்தேன்னு சொல்லுவாங்க. அப்போ இதிலிருந்து இமாம்கள் 2வது படிப்படியாக எடுக்கிற விஷயம், ஒரு மகன் தந்தையிடத்திலே மரியாதையினாக நடந்து கொள்ள வேண்டும், தந்தை அதை கற்றுக் கொடுக்க வேண்டும்னு சொன்னாங்க. ஏன்னா இன்றைய காலத்தில் தந்தையை மரியாதையாக அழைக்காமல் ஆங்கிலேயர்களுடைய சொற்றொடர்களின்படி டாடி, மம்மி இது மாதிரியான வார்த்தைகளால் அழைக்கிறார்கள். ஆனால் குர்ஆன்ல அல்லாஹ் யா அபத்தின்ற வார்த்தையை கையாளுறான். அபுன் அப்படின்னா சாதாரண தந்தைன்னு அர்த்தம். ஆனால் அபத்தி அப்படின்றது பாசத்திலே மிகுதியாக வந்து ஒரு மனிதன் அழைக்கிற வார்த்தை தான் அபத்தி. அப்போ மரியாதைக்காகவும் அதே போல பாசமாகவும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்மை அழைக்க சொல்லி தரணும். அதே போல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து மகனே அப்படின்னு பாசமாக இவங்க அழைப்பாங்க. அதே போல நம்முடைய மகன்களையும் நல்ல முறையிலே நீங்கள் அழைக்க வேண்டும் என்று சொல்வார்கள். சும்மா ஒரு கதைக்கு ஒரு சம்பவத்தை சொல்லுவாங்க. என்னன்னா, ஒரு மகன் எப்போ பார்த்தாலும் அவங்க அப்பா சொல்ல கேட்கவே மாட்டான். அவன் படுக்கிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா சாக்கடை, இந்த மாதிரியான அழுக்கான அசிங்கமான இடத்துல தான் படுத்து தூங்குவான். அவங்க அப்பாவுக்கு ஒரு யோசனை, நம்ம ஒரு வேளை இறந்து போயிட்டா நம்ம மகன் என்ன செஞ்சிருவான், அவன் தூங்குற இடத்துல சாக்கடை இந்த மாதிரியான ஒரு குப்பை மேட்டில் போய் நம்மளை போட்டுருவானோன்னு பயம். அதனால் அந்த அப்பா சொன்னார், நம்ம என்ன சொன்னாலும் நம்ம பையன் என்ன செய்வான், கண்டிப்பாக மாற்றித்தான் செய்வான். அதனால் சொன்னார், தம்பி, என்னுடைய கடைசி ஆசை என்னன்னா, நான் ஒருவேளை இறந்து போய்விட்டால் என்னை கொண்டு போய் தண்ணியில் போட்டுன்னு சொன்னார். ஏன்னா அவர் நினச்சிக்கிட்டாரு தன்னுடைய மகன் இப்போ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான், அதனால இறந்த பிறகும் கேட்க மாட்டாங்கிறதுனால அப்படி சொன்னார். ஆனால் உண்மையிலேயே அவர் இறந்து போனதுக்கு பிறகு அந்த பையன் என்ன பண்ணிட்டான், நம்ம இவ்வளவு நாள் நம்ம அப்பா சொன்னதை கேட்கல, இன்னைக்காவது கேட்டுருவோம்னு சொல்லி கொண்டு போய் உண்மையிலேயே தண்ணியில் போட்டுட்டான். அப்போ நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஸல்லல்லாஹு சொன்னாங்க,
அல்லிமும் அவுலாதக்கும் குப்ப நபிக்கும், உங்களுடைய நபியினுடைய நேசத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னாங்க. அதே மாதிரி இரண்டாவது விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த சூறாவில் இருந்து நமக்கு கிடைக்கிற நியமத்துகளை மறைக்க வேண்டும். நீங்கள் ஒரு வீடு வாங்க போகிறீங்க, நீங்கள் ஒரு கார் வாங்க போகிறீங்க, நீங்கள் ஒரு உமராவுக்கு போகிறீங்க, ஹஜ்ஜுக்கு போகிறீங்கன்னு சொன்னால் அதை 4 பேரிடத்திலே சொல்ல வேண்டிய அவசியங்கள் கிடையாது. ஏன்னா இந்த கனவை பார்த்ததற்கு பிறகு கனவினுடைய விளக்கம் நபிக்கு தெரியும், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு. ஆனாலும் என்ன சொன்னாங்க, யா புனைய லா தக்சுசு ருயாக்க அலா இஹ்வதிக்க, உன் கூட பிறந்த சகோதரர்கள் தான் அவங்க, ஆனாலும் அவங்க கிட்ட நீ சொல்லாதப்பா அப்படின்னாங்க. காரணம் என்னன்னா, ஒரு மனிதன் ஒரு விஷயங்களை சொல்கிற போது கண் திருஷ்டி என்பது ஏற்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸை வரும், ஒரு மனிதர் குளித்துக் கொண்டிருப்பார், அதை வேறொரு நபர் பார்த்து விட்டார். பார்த்த உடனே அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இவரை யாராவது பார்த்தீங்களான்னு கேட்டாங்க. அப்போ ஒரு மனிதர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் தான் இவரை பார்த்தேன், நல்ல ஒரு பாடி பில்டராக இருக்கார் அவரு அப்படின்னு சொல்லி, சார் என்ன மாதிரி உடம்பு வச்சிருக்காருப்பா அப்படின்னு நான் நினைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய சகோதரரை கண் திருஷ்டியால் நீங்கள் கொன்று விடாதீர்கள் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு எந்த நபர் அந்த பார்த்தாரோ, பார்த்து அந்த கண்ணை வைத்தாரோ அவர்கிட்ட சொன்னாங்க, உங்களுக்கு ஏதாவது உங்களுடைய சகோதரர்கிட்ட ஆச்சரியம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, தபாரக்கல்லா, அல்லாஹ் உனக்கு பரக்கத்தை செய்வான்ப்பா அப்படியே நீங்க துஆ செய்யுங்கள் அப்படின்னாங்க. அதே மாதிரி அந்த சகோதரரை ஒழு செய்ய வைத்து அந்த ஒழு செய்த தண்ணீரை கண் திருஷ்டி உள்ள நபருக்கு ஊட்டினார்கள், உடல் நலம் பெற்று விட்டதுன்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில தான் பள்ளிவாசல்களிலே ஹவுலுகள் கட்டப்படுகிறது. ஒருத்தர் ஒழு செஞ்ச தண்ணியில அடுத்தவங்க ஒழு செஞ்சாங்கன்னு சொன்னா, குறிப்பா அந்த மனிதர் நம்மை கண் திருஷ்டி வைத்திருந்தாருன்னு சொன்னா அந்த கண் திருஷ்டிகள் விலகி போய் விடும் என்று சொல்வார்கள். அதனால தான் அந்த காலத்தினுடைய பள்ளிகளில் ஹவுலுகள் கட்டப்பட்டது. அதே மாதிரி இந்த சம்பவத்திலிருந்து அல்லாஹ் சொல்கிற இன்னொரு இந்த சூறாவினுடைய படிப்பினைகள் என்னன்னா, அடுத்தவர்களினுடைய குறைகளையும் மறைக்க வேண்டும். எப்படி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீங்க மறைக்கிறீங்களோ, அதே மாதிரி அடுத்தவங்கள்ட்ட நீங்க ஒரு குறைகளை பார்த்தால் அந்த குறையையும் நீங்கள் மறைக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஐயர அஹாஹு, ஒரு மனிதன் அடுத்த சகோதரர்கிட்ட ஒரு குறையை பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த குறையை மற்றவங்கள்ட்ட நீங்க பரப்புனீங்கன்னு சொன்னா, அதே குறையை அல்லாஹ் உங்களிடத்திலே உண்டாக்காமல் உங்களை மரணிக்க வைக்க மாட்டான்னு சொன்னாங்க. எனவே அந்த அடுத்தவங்கள்ட்ட இருக்கக்கூடிய குறைகளை பார்த்தால் அதை 4 பேருக்கு சொல்லணும்னு நினைக்கக்கூடாது. யா அல்லாஹ், அல்லாஹ் அவங்கள்ட்ட குறையை காட்டுறான்னா அதே குறை நம்மிடத்திலே வந்துவிடக்கூடாது என்பதை துஆ செய்ய வேண்டும். அதே மாதிரி 4வதாக சொன்னாங்க, இந்த சூறாவினுடைய படிப்பினைகளில் கஸ்ரத்துல் முஹப்பதி சபபுல் பலாயி, அதிகமாக படைப்பினங்கள் மீது பாசம் வைக்கக்கூடாது. அல்லாஹ் ஒருவன் மீது மட்டுமே அன்பும் பாசமும் வைக்க வேண்டும். ஏன்னா 11 மகன்கள் 12 மகன்கள் மொத்தம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கூட பிறந்த ஒரு சகோதரர், அவரோடு சேர்த்து மொத்தம் 12 மகன்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு. ஆனால் மற்றவர்கள் மீது இல்லாத அதிகமான பாசம் நபி யாக்கூப் அவர்களுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மேலே இருந்தது. அதனால தான் இவ்வளவு சோதனைகளை அல்லாஹ் கொடுத்தான். அதே மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஹாபீல் என்கிற ஒரு மகன் மீது பாசம் ஜாஸ்தி. அதனால தான் அல்லாஹ் ஹாபீலின் மூலமாக அவர்களை கொள்ளச் செய்ய வைத்தான். அப்போ நம்ம ஒரு பொருளின் மீது பாசம் வைக்கணும்னு சொன்னால் நிரந்தரமான அல்லாஹ்வின் மீது பாசம் வைக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தன்னுடைய பேர குழந்தைகள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா மேலே பாசம் வச்சாங்க. ஆனால் அவர்களுடைய உயிருள்ள காலத்திலேயே நாயகமே, உங்களுடைய உம்மத்து இந்த குழந்தைகளை கொன்று விடுவார்கள் என்கிற செய்தி அவர்களுக்கு கிடைக்கிறது. அப்போ கடைசியாக ரசூலுல்லாஹ் தன்னுடைய வஃபாத்தின் போது சொன்னார்கள், நான் யாரையும் என்னுடைய நண்பனாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளவில்லை, அல்லாஹ்வை மட்டுமே எனது நண்பனாக நான் தேர்ந்தெடுத்துக் கொண்டேன்னு சொன்னாங்க. அப்போ அல்லாஹ்வாகிறவன் நிரந்தரமானவன். அப்போ அல்லாஹ்வை ஒரு மனிதன் உயர்ந்த அந்தஸ்திலேயும் நேசத்திற்குரியவனாக வைக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாகத்தான் மற்றவர்களை வைக்க வேண்டும். இதனால தான் அப்துல் காதர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹி என்கிற இறைநேசர் என்ன செய்வாங்கன்னா, அவங்களுக்கு நிறைய குழந்தைகள் பிறந்திருக்கு, ஆனால் பிறந்த உடனேயே அவங்க ஜனாசா தொழுதுருவாங்க. ஏங்க அப்படின்னு கேட்கும்போது, அந்த குழந்தையினுடைய பாசம் என்னுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடாது, அல்லாஹ்வுடைய பாசம் மட்டுமே என்னுடைய உள்ளத்திலே மிகைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து 5வதாக சொன்னாங்க, நல்லவர்களினுடைய தொடர்பிலே நாம் இருந்தால் நாமும் அவர்களுடைய பொருட்டால் சொர்க்கத்துக்கு போக முடியும். ஏன்னா அந்த 11 சகோதரர்களும் கடைசியாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே மன்னிப்பு கேட்பாங்க. அதே மாதிரி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்டையும் மன்னிப்பு கேட்பாங்க. யா அபானா இஸ்ஸக்ஃபிர் லனா, எங்களுக்காக அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு தேடுங்க. ஒரு தந்தையினுடைய துவா
ஒரு மகனுக்கு செய்கிற போது அது உடனடியாக அங்கீகரிக்கப்படும். நிறைய பேர் தந்தை இடத்துல பேசுறது கிடையாது. தந்தை இடத்துல பேசாமல் ஃபோனில் பார்த்துட்டு அதே மாதிரி ஃபோனுடைய விஷயங்கள்ல அவர்கள் அதிகமாக ஈடுபட்டு கொண்டிருப்பாங்க. ஒரு தந்தைகிட்ட தன்னுடைய மகன்கிட்ட நீங்கள் பேசுறீங்களான்னு கேட்டால், என்னுடைய மகன் எப்போது வயதுக்கு வந்தாலும் அப்போதிலிருந்து இப்போது வரையிலும் இடத்துல பேசாமல் இருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்கிறார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தந்தையினுடைய பொருத்தத்தில் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கிறது, தந்தையினுடைய கோபத்தில் அல்லாஹ்வுடைய கோபம் இருக்கிறதுன்னு சொன்னாங்க. எனவே வல்ல ரஹ்மான் எதையெல்லாம் நாம் கேட்டோம் அந்த அடிப்படையில் வாழ்கிற தௌஃபீக்கை எனக்கு உங்களுக்கு தந்தல் முடியுமானாக. நான் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.